வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஜீவனா. என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா? இன்றைக்கி ஒரு கல்யாண வீட்டுக்கு தான் போயிருந்தோம், அதாவது நிக்காவுக்கு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே உண்மையாகவே ரொம்பவே வித்தியாசமான ஒரு கல்யாண வீடாக இருந்துச்சு எங்களுக்கு. இதுதான் நாங்கள் முஸ்லீம் கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், ஆனால் இந்த மாதிரி ஒரு கல்யாண வீடு நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம மண்டபத்துக்கு வரும்போதே கல்யாண பொண்ணு மட்டும்தான் மண்டபத்தில் இருந்தாங்க, மாப்பிள்ளை பள்ளிவாசலில் இருந்தாங்க. இங்கே மண்டபத்தில் வச்சு பொண்ணுக்கிட்ட இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா தான் போய் பள்ளிவாசலில் மாப்பிள்ளை சைன் போட்டதுக்கப்புறமா இங்கே இருக்கிற பெரியவங்க நல்லா நம்ம அனுபவம் உள்ள வயசான லேடிஸ் தான் அந்த பொண்ணுக்கு தாலி கட்டுவாங்களாம். தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் மாப்பிள்ளை பள்ளிவாசல்லேருந்து இங்கே வருவார். இதுதான் நிக்கா. உண்மையாகவே வித்தியாசமான முறையில் ஒரு சூப்பராக நல்லா இருந்துச்சு. இதுதான் அந்த கல்யாண மண்டபம். இது அவங்களுடைய சமுதாய கூடம் தான் இந்த மண்டபம். உண்மையாகவே நீட்டாக அவ்வளவு அருமையாக, அதுவும் வெயிலுக்கு இவ்வளவு பெரிய மண்டபத்தில் ஏசி எல்லா இடமுமே ஏசி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. சூப்பரான ஒரு கல்யாணோட இருந்துச்சு. சரி, அதான் நம்ம இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு கீழே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இலை போட்டு தண்ணி தெளிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட் ஒன்று வச்சாங்க. சேமியாவில் தான் அந்த ஸ்வீட் இருந்துச்சு. அடுத்தது வெங்காய ரைத்தா வச்சாங்க. அடுத்தது கத்திரிக்காய் வச்சுருந்தாங்க அவங்களே. உண்மையாகவே அந்த பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு. அடுத்தது நம்மளுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணி தான் வச்சாங்க. அவ்வளவு அருமையான மட்டன் பிரியாணி. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பாருங்க, அவ்வளோ உதிரியாக மட்டன் பீஸ் எல்லாம் நல்லா வெந்து உண்மையாகவே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பைசியாகவும் இருந்துச்சு. எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்பவும் ஸ்பைசி இல்லை, ஓகேயாக இருந்துச்சு. உண்மையாகவே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. நாங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கோம், ஆனால் இந்த மட்டன் பிரியாணி சூப்பராக நல்லா ஒரு குவாலிட்டியாக நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களே. சரி, அது கூட சிக்கன் 65 வச்சுருந்தாங்க. உண்மையாகவே அந்த டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் பாய் விட்டு பிரியாணின்னு சொன்னாலே சும்மா சொல்லணுமா, அந்த பிரியாணிக்குள்ளே நெல்லியிலேருந்து பாருங்கள் மட்டன் நெல்லி எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையாகவே சூப்பராக அவ்வளோ அருமையான ஒரு மட்டன் பிரியாணி நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். பொண்ணு மாப்பிள்ளைக்கு போய் மொய் வச்சு வீடியோலாம் எடுத்தோம். ஆனால் அது ஃபோட்டோஸ் நான் எடுக்கல. பார்த்தீங்கன்னாலே தெரியும், அங்கே மாடியிலேருந்து பாருங்கள், முதலாவது ஃப்ளோரில் தான் இந்த கல்யாண வீடு இருந்துச்சு. அங்கேருந்து வெளியில் பார்க்கும்போது அவ்வளோ வியூ செம்மையாக இருந்துச்சு. மத்தியானம் வழியாக வெயில் ரொம்பவே கொளுத்திட்டு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நமக்கு அங்கேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அருமையான ஒரு வியூ கிடச்சிது. அதான் சரி அப்படியே அதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி மேலேருந்தே எடுக்கிறோம். பாருங்கள் அந்த இயற்கை அழகெல்லாம் எப்படி இருக்குது. நல்ல மரங்கள், வேப்ப மரங்கள், கார் பார்க்கிங்கோட நல்ல ஒரு வித்தியாசமான இது முறையில் அவங்களோட முறை சமுதாய கூடம் அப்படி கட்டி வச்சு இந்த மாதிரி மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. மண்டபங்கள் இல்லாமல் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு இதாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்க வசதியானவங்க வசதி இல்லாதவங்கள எல்லாருமே சமமாக அதில் நடத்துக்கிறதுல மனசுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக அவங்க நடத்திக்கிறது நல்லா இருக்குது. இதே மாதிரி எல்லாரும் இருந்தால் ரொம்பவுமே நல்ல ஒரு இது கிடைக்கும் உறவுகளே. ஓகே உறவுகளே, இந்த நிக்கா நல்லபடியாக முடிஞ்சது. நாங்களும் போயிட்டு நல்லபடியாக சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும் உறவுகளே. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்தி.